ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோபி பிளாக். நாங்கள் ஏஎக்ஸ் 401 ரூரல் அக்ரிகல்ச்சுரல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் 0+20 கோர்ஸ்க்காக கோபியில் ஒரு வில்லேஜில் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டே ஏடிஓ ஆஃபீஸ் விசிட் பண்ணியிருந்தோம். ஏஓ சார் கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிட்டோம். ஏஓ சிவபிரகாசம் சாரோட சஜஷன் படி எங்கள் செகண்ட் டே கரும்பு ஒட்டுண்ணி வளர்ப்பு நிலையம் விசிட் பண்ணியிருந்தோம். அங்கே சதீஷ் சார் ஒட்டுண்ணி வளர்ப்பு முறைகள் பற்றி ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். நாங்கள் கற்றுக்கிட்டதை இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம். ட்ரைகோகிராமா கைலோனஸோட ப்ரொடக்ஷன் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பொதுவாக பயிரை தாக்குற பூச்சிகள் எல்லாமே லெபிடோப்டரான் பூச்சி வகைகளை சார்ந்ததாக தான் இருக்குது. இதில் நெல்ல பொதுவாக வர தண்டு துளைப்பான் புழு, இலை மடக்கு புழு, அப்புறம் கரும்பில் வர குருத்து புழு, பருத்தியில் வர காய்ப்புழு, காய்கறிகளில் வெண்டைக்காய் கத்திரிக்காயில் வர காய்ப்புழு, இது எல்லாமே லெபிடோப்டரான் பூச்சி வகைகளை சார்ந்தது தான். ட்ரைகோகிராமா கைலோனஸ் இந்த பயிர்களை தாக்கக்கூடிய பூச்சியோட முட்டை மேலே உட்காந்து அந்த முட்டைக்குள்ளே தன்னோட முட்டைகளை செலுத்துது. அந்த முட்டையிலிருந்து வெளியே வர புழு எதிரி பூச்சியோட கருவை சாப்பிட்டு வளருது. அதனால எதிரி பூச்சி முட்டை பருவத்திலேயே அடியோடு அழிக்கப்படுது. அதனால புழுவே வெளியே வராது. ட்ரைகோகிராமா கைலோனஸை உற்பத்தி பண்ணுற முறை. அதற்கு தேவையான பொருட்கள் 2.5 கிலோ கம்பு, 5 சிசி ஈஸ்ட்டு, 1 சிசி கார்சிரா, 5 கிராம் கடலைப்பருப்பு அரைச்சி எடுத்துக்கணும். இதை ஒரு ட்ரேயில் வச்சுக்கணும். ட்ரேல இருந்து 40வது நாளில் லார்வா ரிலீஸ் ஆகும். 60வது நாளில் அடல்ட் வெளியே வந்துடும். இந்த அடல்ட்ஸை நம்ம ஃபனல் மூலமாக கலெக்ட் பண்ணி எக்கேஜில் வச்சுருப்போம். அந்த அடல்ட்ஸுக்கு ஃபீடாக ஹனி கொடுப்போம். அதுக்கப்புறம் கீழே இருந்து நம்ம எக்ஸை கலெக்ட் பண்ணிக்கலாம். 5 சிசிக்கு தேவையான அளவு சார்ட் எடுத்துக்கிறோம். அதில் கம்மை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கலெக்ட் பண்ண கார்சிரா எக்ஸை அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறோம். அதை ஒரு பாக்ஸில் போட்டுட்டு அதுக்கு அதே பாக்ஸில் 1 சிசிக்கு ட்ரைகோகிராமா கைலோனஸை ரிலீஸ் பண்ணிக்கிறோம். 4 டேஸ் அதை அப்படியே விட்டுடுறோம். அடல்ட் எமர்ஜ் ஆனதுக்கப்புறம் அது அந்த எக்கில் இருக்கிற ஜூஸி கண்டென்ட்டை அப்படியே சக் பண்ணிக்கும். இப்போ சக் பண்ணனால ஒயிட் கலரில் இருக்கிற எக்ஸ் அப்படியே பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகும். ப்ரொடியூஸ் ஆகிருக்கிற எக்கில் இருந்துட்டு 4 சிசி வந்து ஃபார்மர்ஸ்க்கு கொடுப்போம். கோபி கரும்பு ஒட்டுண்ணி வளர்ப்பு நிலையத்தோட ஆனுவல் ப்ரொடக்ஷன் 3000 சிசி. இவங்க 1 சிசி 40 ருபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. இவங்க தமிழ்நாடு ஃபுல்லாகவே சப்ளை பண்ணுறாங்க. இந்த பூச்சிகளால் பயிர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. இது விவசாயிகளுக்கு நன்மை செய்கிற பூச்சி. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். மேலும் இது போன்ற இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு கோபி செட்டிப்பாளையம் பிளாக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.